வர காலங்களில் இந்த மாதிரி மழை பெய்யும் போது பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. சாதாரண மழை இருக்கும் போது அதுக்கு சென்னை மாநகராட்சி, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறை ஒன்றா இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணி தான் இன்னைக்கு பார்த்தோம். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், மழை வரப்போ தான் அதை செய்வோம். ஆனால் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பித்து அந்த ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் அந்த டீசல் பண்ண மேலேருந்து அந்த மண்ணும் வந்துட்டே இருக்கும் அந்த கடல்ல இருந்து. பட் அதை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பணி நம்ம எடுத்தால் அந்த பணி கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அப்போதான் பொது மக்களுக்கு கொஞ்ச நாளாக அந்த கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஆனால் நிரந்தரமாக அவங்களுக்கு அப்போதான் பெனிஃபிட் இருக்கும். அதாவது இன்றைக்கு நம்ம வழக்கமா ஒரு 15-20 டேஸ்ல ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன்ஸ் அது ஹை லெவல்ல நம்ம இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் கண்டக்ட் பண்றோம். முக்கியமான காரணம் ஏன் அப்படி பண்றோம்னா, நம்ம எப்பவுமே மழைக்காக ரெடியா இருக்கணும். இப்போ நீங்க பாருங்க, இப்போ நம்ம இங்க நிக்கிறோம் ஜூலை மாதம். ஆனால் நவம்பர் டிசம்பர் மாதிரி தெரியுது. ஏற்கனவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதியில இருந்து இதுவரை நம்ம தெற்கு மேற்கு பருவமழையில இதுல பார்த்தா இன்னி வரை சில பகுதியில சென்னையில உதாரணமாக சோழிங்கநல்லூர்ல ஒரு 42 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் 37 சென்டிமீட்டர், சராசரி 28 சென்டிமீட்டர் சென்னையில இதுவரை மழை பெஞ்சிருக்கு. இது வழக்கமாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில எவ்வளவு மழை பெய்யும் அதோட ரொம்ப மிக ஜாஸ்தி. ஸோ எப்பவுமே இதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இதை முன்னாடி நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் இப்போ எப்போ வேணும்னா திடீர்னு ஹெவி ரெயின் இருந்தால் அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அதனால தான் இதை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம முக்கியமான என்னன்னா, அந்த என்னன்னா ஸ்ட்ராம் வாட்டர் ஒர்க், அந்த ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் நடக்குது. அது ஒர்க் பணிகள் முடிக்கணும் சீக்கிரமா. அதே மாதிரி நிறைய பகுதியில் அந்த டீசெல்டிங் செய்ய வேண்டி இருக்கு. அந்த டீசெல்டிங் பணிகள் சீக்கிரமா முடிக்கணும். எல்லா துறை, இது இந்த சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சி, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறையும் சேர்ந்து வேலை செய்யணும். உதாரணமாக இதை நம்ம அடையார் இந்த ரிவர்ல இந்த பகுதியில் அடிக்கடி ஃப்ளட்ஸ் வரும். ஸோ இதுக்கு ஒரு பர்மனன்ட் தீர்வு, நிரந்தர தீர்வுக்காக அந்த ரிட்டர்னிங் வால் போட்டுட்டு அதுல 3 ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் ரிவர்ல வடியுது. ஸோ அந்த எங்கெங்க இந்த மாதிரி ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் ரிவர்ல வடியுதோ, பிளஸ் அந்த பக்கத்து பகுதி ரொம்ப லோ லைங் ஏரியா இருந்தால் அந்த பகுதியில அங்கேருந்து நம்ம பர்மனன்ட் பம்பை இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இங்கே ஒரு சம்பு போட்டு ஒரு பம்பு பர்மனன்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த பணி இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். இதே மாதிரி மற்ற பகுதியில் அங்கங்கே ஒர்க்கு நீர்வளத்துறையில் பண்ணுறாங்க, நெடுஞ்சாலைத்துறையில் பண்ணுறாங்க, ஜிசிசியில் பண்ணுறாங்க. அந்த அனைத்து பணிகள் மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் அந்த நம்ம மைய பகுதியில் ஒரு சுமார் 40 கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி இருக்கு. அந்த ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயினுடைய பணி 40 கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்கு. அந்த பணி இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும். அதே மாதிரி அந்த வட பகுதியில கோசஸ்தலியார் பகுதியில 560 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. கிட்டக்கிட்ட நம்ம அந்த மொத்த பணிக்கு 76% பணி அங்கே முடிஞ்சிருச்சு. வர செப்டம்பருக்குள்ள மீதி ஒர்க்கு முடிஞ்சிரும். அதே மாதிரி அந்த கோலம் பேசின்ல தென் பகுதியில அங்கே 3 பிரிவா நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல 42 கிலோமீட்டர்ல 39 கிலோமீட்டர் 97% முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபேஸ்ல ரெண்டாவது கட்டு பணிகள்ல 180 கிலோமீட்டர், அதுல 118 கிலோமீட்டர் ஒர்க் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது 72% ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த என்னன்னா நம்ம ஒர்க் இது எடுத்திருக்கோம், ஒரு அளவு கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் கோசஸ்ல யாரும் கோலம் சேர்த்து அதுல பார்த்தா கூட ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இதே மாதிரி நம்ம டீசல்டிங் பொறுத்துறையில பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு 2624 கிலோமீட்டர் ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் சென்னை மாநகரத்துல இருக்கு. சென்னை கார்பரேஷன் பொறுத்துறையில அந்த 2624 கிலோமீட்டர்ல நம்ம டீசல்ட் பண்ண வேண்டியது 792. அந்த 792 கிலோமீட்டர்ல 568 கிலோமீட்டர் டீசல்டிங் முடிச்சிட்டாங்க. மீதி உள்ள 226 கிலோமீட்டர் டீசல்டிங் இந்த மாச இறுதிக்கு உள்ள அல்லது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் பொறுத்த வழக்கமா நம்ம வடகிழக்கு பருவமழையில தான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் ஒரு டிவிஷனுக்கு. ஆனால் இந்த வருஷம் இப்போ இந்த தென் மேற்கு பருவமழைக்கு கூட நம்ம ஒவ்வொரு டிவிஷனுக்கு தலா 5 கூடுதலாக ஒர்க்கர்ஸ், அதாவது 200 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அதுக்கு 5 நபர்கள்னா கூடுதலாக ஒரு 1000 ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி சேங்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அந்த பணி எடுத்திருக்காங்க, அவங்க பணி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் அதை தூர் வாரணும், அது மட்டும் இல்லை, அதுல தண்ணி போறதுக்கு வழி இருக்கு இல்லையா, அந்த சில்ட் கேட்ச் பிட்,
அந்த தண்ணி போறத வழி அதை வரையும் கிளியர் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஒரு கிட்ட 72,000 பிட்ஸ் இருக்கு. அந்த 72,000 பிட்ஸ்ல இதுவரை நம்ம 69,000 பிட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். மீதி உள்ள 56,000 56,000 முடிச்சிட்டோம். 72,000 பிட்ஸ்ல 3,000 பிட்ஸ் புதுதாக கட்டிருக்காங்க. அதுக்கு தேவையில்லை. 69,000 பிட்ஸ் செய்ய வேண்டி இருக்கு. அதுல 56,000 பண்ணிட்டோம். மீதி உள்ள பிட்ஸும் ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பணி எடுத்து பார்த்து அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இது வர காலங்களில் இந்த மாதிரி மழை பெய்யும் போது பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. சாதாரண மழை இருக்கும் போது அதுக்கு சென்னை மாநகராட்சி, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறை ஒன்னா இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணி தான் இன்னைக்கு பார்த்து, அதாவது இதை இப்போ நான் சொல்றேன், அதெல்லாம் இந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று அட்வான்ஸ் தூர் வரணும். உதாரணமாக இங்க பாத்தீங்களா, அடையார் ரிவர்ல இப்போ அந்த நெவேலி காட்டாமணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே அந்த சில்ட்டு டெப்ரீஸ் இருக்கு, குப்பை இருக்கு, அந்த ரிவர்ல இருந்து அந்த டீசில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த பணி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதியிலும் இதை கிளியர் பண்ணும். அதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட கூட்டம் போட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மத்தியானத்துக்கு கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் அதை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே வழக்கமாக நம்ம வடகிழக்கு பருவமழை வரப்போது தான் அந்த மீட்டிங் போடுவோம். ஆனால் அந்த நெரேட்டிவ் அப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம். ஏன்னா மழை பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சிருக்கு இப்போ. ஸோ இதுக்கு அட்வான்ஸ்ல ஒரு கூட்டம் போட்டுட்டு அனைத்து துறைகளுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை மாநகர் பொறுத்தவரையில இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம சென்னை மாநகரத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருக்கோம். அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மட்டும் இல்லாம இப்போ என்ன பண்றோம், இப்போ சமீபத்தில் அந்த வருவாய்த்துறையோட மாநில கோரிக்கை இதெல்லாம் வரும்போது நீங்க பார்த்துருங்க, சென்னை மாநகரத்துல 3 ஒரு பர்மனன்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும். ஏன்னா அந்த ஒரு மைய பகுதியில அந்த எல்லா பொருள் சப்ளை பண்ணாம ஏற்கனவே அட்வான்ஸ்ல ஒவ்வொரு பகுதியில ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ள நிவாரண மையம் ரெடியா இருக்கணும். அதுல என்னென்ன பொருள் தேவை இருக்கோ அந்த பொருட்கள் அட்வான்ஸ்ல ரெடியா இருக்கணும். அதை நம்ம ஏற்கனவே 3 அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதை 3 விரைவில் 2 மாசத்துக்குள்ள நம்ம செட்டப் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜிசிசி சார்பாக ஒரு 19 சென்டர்ஸ் பர்மனண்டா அங்கே இந்த மழை, அதாவது வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு முன்னாடியே எல்லா பொருட்கள் அங்கே இருக்கும். ஸோ ஒரு 19 சென்டர் ஜிசிசி மூலமாக செட்டப் பண்ண போறோம். ஸோ எந்த நேரத்திலும் ஏதோ தேவை இருந்தா அந்த பொருட்கள் அங்கே மக்களை கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும். உதாரணமாக சில சமயத்துல அவங்க வேலையை வர முடியல, அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை பண்ணும். ஸோ அதெல்லாம் பொருட்கள் அங்கே ரெடியா இருக்கும். அதே மாதிரி உட்கரங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கோ, பம்ப்ஸு, மரம் வெட்டுறதுக்கு அந்த அந்த சீசா அறுறதுக்கு அந்த எல்லா பொருட்கள் அங்கே ரெடியா இருக்கும். டீசல் வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், மழை வரப்போதான் அதை செய்வோம். ஆனால் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பிச்சு அந்த ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த டீசல் பண்ண மேல இருந்து அந்த மண்ணும் வந்துட்டே இருக்கும் அந்த கடல்ல இருந்து. பட் அதை கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 15 நாளுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக நாங்களும் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியோட இணைந்து அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் எடுத்தோம். அது அவங்களோட தொடர்ந்து நம்ம அந்த ஹைவே செக்யூரிட்டி தலைமையில் ஒரு கூட்டம் போட்டுட்டு ரெகுலரா அவங்களும் அந்த மீட் பண்ணிருக்காங்க. அதுல நீர்வளத்துறை, ஹைவேஸ் துறை, அப்புறம் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அண்ட் சென்னை மாநகராட்சி, இந்த 4-5 துறை இணைந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். ரெகுலரா அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க அந்த பில்லர் போட்டுறதுக்கு அங்கங்கே அந்த டெப்ரீஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு இடம் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த ஓரமா உள்ள இடமா சுத்தமா கிளியர் பண்ணி, திடீர்னு மழை வந்துருச்சுன்னா தண்ணி போறதுக்கு போதியான அளவுக்கு வழி இருக்கணும். அது அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அவங்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது 2வது இந்த பணிகள் அவங்க செப்டம்பர் வரை தான் நம்ம அலோவ் பண்றோம். செப்டம்பர் முடிஞ்ச உடனே, அதாவது வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி அவங்க அந்த பில்லர் மட்டும் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க இந்த பைல்ஸ் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த பில்லர் மற்றும் பைல்ஸ் அதை மட்டும் இருக்கணும். மீதி எல்லா மெட்டீரியல் அந்த டேப்ரிஸ் இதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க செப்டம்பருக்குள்ள எங்க இருந்தாலும். ஆனால் இப்போ கூட திடீர்னு மழை வந்துருச்சுன்னா தண்ணி போறதுக்கு போதியான அளவுக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம். சார், கால்வாய்க்கான பணிகள் இன்னும் நடந்துட்டு மாத கணக்குல இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஒர்க்னா இது. அதாவது இந்த பணிகள் பொறுத்தவரையில இத இன்றைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க அந்த மாதிரி பணிகள் இல்ல. ஒரு பணி நம்ம எடுத்தா அந்த பணி கம்ப்ளீட்டா முடிக்கணும். அப்போதான் பொது மக்களுக்கு கொஞ்ச நாளாக அந்த கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஆனால் நிரந்தரமா அவங்களுக்கு அப்புறம்
அப்போதான் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால எங்கெங்க ஒர்க் எடுத்திருக்காங்க அந்த ஒர்க் விரைவில் வார் ஃபுட்டிங்ல முடிக்கணும். வடகிழக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி அதை முடிக்கணும். ஏதோ ஒரு பகுதியில வேலை முடியலன்னா அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி மக்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாம சரி பண்ணி கொடுக்கணும்.